ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது HTML ஃபார் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்ற இந்த பிளேலிஸ்ட்ல மூன்றாவது செஷனா இருக்கு. இந்த செஷன்ல நாங்கள் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் அப்படின்றா என்ன, இந்த HTML யூஸ் பண்ணி எப்படி நாங்க டெக்ஸ்ட்டை ஃபார்மேட் பண்ணலாம்ன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்போம். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் இங்கால சைட்ல கோடிங் பார்ட் எடுத்திருக்கிறேன். சேம் டைம் இங்கால உங்களுக்கு அவுட்புட்டை டிஸ்பிளே பண்றதுக்காக ஒரு ப்ரௌசர்ல சேம் டாக்குமெண்ட்டை ஒன் பண்ணியிருக்கேன். ஸோ இனிஷியலா நாங்கள் HTML அப்படின்ற இந்த ஃபார்மேட்டை கிரியேட் பண்ணிக்கொள்வோம் கோடிங்குக்காக. ஸோ இதில் உங்களுக்கு ஜென்ரலாகவே தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் நான் தேவையில்லாத மெட்டா டெக்ஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு HTML டாக்குமெண்ட் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த HTML டாக்குமெண்ட் ஸ்டார்ட் ஆகிக்கல டெக்ஸ்ட்ல HTML தொடங்கி முடிஞ்சிருக்கும், ஹெட் இருக்கும், பாடி இருக்கும். ஹெட்டுக்குள்ள வந்து டைட்டில் டேக் என்று சொல்லி ஒன்று இருக்கு. இதுல HTML பொறுத்த மட்டும் நான் இன்ட்ரடக்ஷன் செஷன்ல மேபி சொல்லியிருக்க மாட்டேன். தென் இன்ட்ரோடக்ஷன் எக்ஸ்ட்ரா முடிஞ்சு அதுலேயும் சொல்லியிருக்க மாட்டேன். இப்படி ஒரு டேக் கொண்டு இருக்கு, டாக் டைப் HTML. ஸோ இப்படி வர்றதுக்கான ரீசன் என்னன்னு சொன்னால், இது வந்து HTML வெர்ஷன் 5. HTML வெர்ஷன் 5 தான் நாங்க யூஸ் பண்றோம் என்று காட்டுறதுக்காக இவன் இந்த டேக் ஆட் பண்ணிருக்கேன். அதுக்காக இந்த டேக் இல்லையென்றா HTML வேலை செய்யாதன்னு இல்லை. இது ஒரு எக்ஸ்ட்ராவான டேக், ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி, ஒரு கொமெண்ட்ஸ் செக்ஷன் மாதிரி தான் இது இருக்கு. எங்களோட கோடிங்ஸில் இது எங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிக்கு இதை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டிய தேவையில்லை. இந்த டேக் இருந்தாலும் ஒன்று தான், இல்லாட்டிலும் ஒன்று தான். பட் இந்த டேக்கை எக்ஸ்ட்ராவா ஆட் பண்றதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்னு சொன்னால், இது HTML வெர்ஷன் 5க்குரிய கோடிங் காட்டுறது. இப்போ நாங்கள் கோடிங் எழுதிக்கல, எங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ஸ்ல இது இந்த கோடிங்ஸை ரைட் பண்ணுங்கன்னு சொல்லி எழுதிக்கல, நாங்கள் இந்த டேக் எழுத வேண்டிய தேவையில்லை. மேபி அவை எங்களுக்கு தரைக்கல இந்த டேக் இருந்தால் அதுக்கான அவுட்புட் ஒன்று எழுத வேண்டிய தேவையும் இல்லை. நாங்க மெயின் பார்ட்டுக்கான அவுட்புட்டை மட்டும் நாங்க ப்ரொடியூஸ் பண்ண முடிந்தால் ஓகே. இது ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன். இந்த HTML டாக் டைப் HTML அப்படின்றதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன். ஸோ இப்போ நாங்கள் டைட்டில் டேக்கு வருவோம். இந்த டைட்டில் டேக்கில் என்ன செய்ய போறோம்னு சொன்னால், நான் ஜஸ்ட் இதில் ICT ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கொள்றோம். ஸோ இந்த டைட்டில் டேக்கை நாங்கள் சர்வ் பண்ணோம்னு சொன்னால், எங்களுக்கு டைட்டில் பாரில் ICT ஃபவுண்டேஷன் டிஸ்பிளே ஆகும். இது எங்களுக்கு தெரியும். இப்போ பொடியில வச்சு நான் என்ன செய்ய போறோம்னா, சில டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு பேராகிராஃப் டேக் அப்படின்னு சொல்லி ஒன்று ஓபன் பண்ணிக்கொள்வோம். இந்த பேராகிராஃப் டேக்ல என்ன செய்யறது என்றால், வெல்கம் டு ஆஃபிஷியல் பேஜ். ஸோ ஜஸ்ட் இது ஒரு பேராகிராஃபா நான் இங்க டைப் பண்ணிருக்கேன். இதை நாங்கள் ரன் பண்ணி பார்க்கல வெல்கம் டு ஆஃபிஷியல் பேஜ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இந்த டெக்ஸ்ட்டை நாங்கள் அதாவது ஒரு வடிவமைப்புக்கு உட்படுத்த போறோம். போல்டு, இட்டலிக், அண்டர்லைன் இப்படியான சில வேரியல் செஞ்சு பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு இந்த வெல்கம் டு ஆஃபிஷியல் பேஜ் அப்படின்ற இந்த பேராகிராஃப்ல இதை நாங்க ஃபுல்லா போல்டா சேஞ்ச் பண்ண போறோம். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஒஃபிஷியல் பேஜ் அப்படின்றத போல்டா சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிக்கல, இந்த ஒஃபிஷியல் பேஜ் அப்படின்றதுக்கு முன்னுக்கு நாங்க பி இந்த டேக் வந்து யூஸ் பண்ணலாம். போல்டுன்றதை இண்டிகேட் பண்ண போற டேக் வந்து பி. அதே மாதிரி இந்த பேராகிராஃப் முடிகிற கட்டத்தில் என்ன செய்யலாம்னு சொன்னா, இந்த போல்டுன்றதை முடிச்சு விடலாம். இந்த கோடிங் உங்களுக்கு பார்க்க ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் ஒன்று இருக்கு. ஒஃபிஷியல் பேஜ் அதை விட இந்த டாட் டாட் போட்ட இந்த அடையாளம் இவ்வளவு தான் எங்களுக்கு போல்டாக இருக்கும். ஸோ இதை நாங்கள் சர்வ் பண்ணி ரன் பண்ணி பார்ப்போமா இருந்தால், இந்த ஒஃபிஷியல் பேஜ்ன்றது மட்டும் எங்களுக்கு போல்டாக வந்து இந்த இடத்துல முதலாவது நாங்கள் பார்த்த டெக் வந்து போல்டு. போல்டுன்றது எழுத்து வந்து தடிப்பு அதிகமாக இருக்கு. போல்டுன்றதுக்கு பதிலாக நாங்கள் ஸ்ட்ராங் என்ற டெக் யூஸ் பண்ணலாம். சேம் அவுட்புட் தான் எங்களுக்கு வரும். போல்டு அதை விட ஸ்ட்ராங். ஸோ ஸ்ட்ராங், போல்டு இந்த ரெண்டு டெக்குமே சேம் அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்வோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் எங்க எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தோமோ அதே இடத்துல போல்டும் இருந்தது. ஜஸ்ட் ரெண்டுமே சேமான டெக் தான். இதுக்கு முதல் நாங்க பார்க்க இதுல போல்டு யூஸ் பண்ணிருந்தோம். இங்க ஸ்ட்ராங் முடிக்கிற இடத்துல போல்டுன்றது முடிச்சிருக்கு. ஜென்ரலா எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், போல்ட் அண்ட் ஸ்ட்ராங் இது ரெண்டுமே சேம் யூசேஜுக்காக தான் யூஸ் பண்ணி கொள்வோம். தென் இந்த ஒஃபிஷியல் பேஜ் அப்படின்றத நாங்கள் எந்த ஒரு அடையாளப்படுத்தலும் இல்லாமல், ஸ்ட்ராங் அல்லது போல்டு இது ரெண்டுமே இல்லாமல் நான் ஜஸ்ட் உங்களுக்கு இதுல ரன் பண்ணி காட்டுறேன். இது சேம் டேக்காவே இருக்கும். ஸோ இதுல ஒரு டேக் இருந்தபடியால் இப்படி வருது. இப்ப எங்களுக்கு ஜென்ரலா இதுல தெரிஞ்சு ஃபைன்.
ஸோ இப்போ போல்டுன்றது எப்படி நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்றோமோ அதே மாதிரி நாங்கள் இட்டலிக் அதை விட அண்டர்லைன் இது ரெண்டையுமே யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இட்டலிக்ன்றது எழுத்துகள் வந்து சரிவா இருக்கிற வடிவத்தை தான் இட்டலிக் என்று சொல்றோம் நாங்கள். இப்ப இதுல ஒபிஷியல் பேஜ்ன்றதை நாங்கள் இட்டலிக்கா ப்ரொடியூஸ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஐ என்ற டெக் வந்து யூஸ் பண்ணலாம். ஐ என்ற டெக் யூஸ் பண்றதுக்கான ரீசன் வந்து எழுத்து வந்து சரிவான வடிவத்துல இருக்கு. இப்ப இதை அப்படியே சர்வ் பண்ணிட்டு நான் ரன் பண்ணி காட்டுறேன். இந்த ஒபிஷியல் பேஜ் அப்படின்றது சரிவான வடிவம். நார்மல் ஃபோன்ட்டை விட இதுல கொஞ்சம் இட்டலிக்ன்றது கூடவே இருக்கு. இட்டலிக் என்ற டெக்க மாதிரியே நாங்கள் எம்பசைஸ், இந்த எம்பசைஸ்ன்றதை ஷோர்ட்டா நாங்கள் இஎம் என்று பார்க்கலாம். இட்டலிக் அண்ட் இஎம் இந்த ரெண்டு டேக்குமே வந்து சேம் அவுட்புட்டுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். இதை நாங்க ரன் பண்ணி பார்க்கல எங்களுக்கு சேம் அவுட்புட் தான் வரும். இஎம் எம்பசைஸ்ன்றதுக்காக இஎம் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஆல்ரெடி நாங்கள் ஸ்ட்ராங் போல்டு இந்த ரெண்டு டைக்கும் சேம் மாதிரி இட்டலிக்கும் இஎம் என்ற டைக்கும் சேமா தான் இருக்கு. ஸோ இதை நாங்க மார்க் பண்ணிட்டு வரோம். இந்த இடத்துல நாங்கள் ஜென்ரலா யூஸ் பண்ணிக்கல போல்டு போல்டுன்ற இந்த அடையாளப்படுத்துறதுக்காக பி என்ற டைப் யூஸ் பண்ணது. அப்படி இல்லை என்று சொன்னால் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் என்ற டைப் யூஸ் பண்ணது. அதே மாதிரி இட்டலிக் அப்படின்னு சொல்லிக் கொள்வோம். ஸோ இட்டலிக்காக நாங்கள் ஐ என்ற டேக் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் எம்பசைஸ் என்ற டேக் வந்து யூஸ் பண்ணலாம். இனி நாங்கள் கொமனா இந்த அண்டர்லைன் அப்படின்றத பற்றி சொல்லுவோம். அண்டர்லைனுக்கு நாங்க ஜூன்றது யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை என்று சொல்லி சொன்னால் இன்சர்ட்ன்றது யூஸ் பண்ணலாம். ஐஎன்எஸ் சொல்றோம். ஸோ அதை நாங்கள் ப்ராக்டிக்கல் வைஸா செக் பண்ணிப்போம். ஸோ இதுல அண்டர்லைன் அப்படின்றதுக்கு இதில் நாங்கள் ஜூ அல்லது இன்சர்ட் அப்படின்ற இந்த கீவேர்ட் வந்து யூஸ் பண்ணோம். இதே மாதிரி இன்னொன்று இருக்கு ஸ்ட்ரைட் த்ரூன்னு சொல்றது. ஸ்ட்ரைக் த்ரூன்றது வந்து குறுக்க ஒரு கோடு, அந்த குறுக்கான ஒரு கோடு ஒன்று வர்றது ஸ்ட்ரைக் த்ரூ. இந்த ஸ்ட்ரைக் த்ரூன்றதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்னா எஸ்ன்றது யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரைக் த்ரூ அப்படி இல்லை என்று சொன்னால் டிஇஎல் டிலீட் என்று சொல்லிக்கொள்வோம். டிலீட் என்றதை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி எங்கட பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டேக்ஸ் ஒரு டேக் யூஸ் பண்ணாட்டிலும் இன்னொரு டேக் வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கான டேக்ஸ் இந்த எக்ஸாம்பிள்ஸ் நான் இதுல சொல்லியிருக்கேன். பட் இதுல ரெண்டு எக்ஸாம்பிள் நாங்க இன்னும் ப்ராக்டிகல் வைஸா பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப ஜென்ரலா எங்களுக்கு எப்படியான கேள்வி வரலாம்னு சொல்லி சொன்னால் போல்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இதை நாங்க யூஸ் பண்ணலாம். அது மாதிரி இட்டலிக்கு என்ன யூஸ் பண்ணலாம், இஎம்மும் என்று சொன்னால் அதுக்கு ஈக்குவலான டேக் என்ன, அப்படியான கேள்விகள் வந்து வரலாம். ஸோ அதுல அண்டர்லைன் ஸ்ட்ரைக் த்ரூ ஆகிறது குறைவு. பட் ஸ்ட்ரைக் த்ரூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியிருக்கு. எஸ்டிஆர்ஐகே என்று வந்திருக்கும் ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக் த்ரூ லைனர். ரைட் ஃபைன். இது எல்லாத்தையும் நாங்க ப்ராக்டிகல் வைஸா பார்த்துட்டு வருவோம். ஸோ இந்த இடத்துல எங்களுக்கு எம்பசைஸ் பார்த்துருக்கிறோம். ஓகே, தென் இப்போ அண்டர்லைன் யூஸ் பண்ணி பார்ப்போம் இந்த மாதிரி வருது. ஸோ இதுல ஒரு டேக் ஸ்டார்ட் பண்றேன், அண்டர்லைன் அப்படின்னு போட்டுக்கொள்றேன். இங்க நாங்கள் அண்டர்லைன் என்ற டேக்கை முடிச்சு பார்ப்போம். தென் ஃபைன். ஸோ இது இந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சேம் லெட்டர்லேயே அண்டர்லைன் வந்துருக்கு. உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ல ஏதாவது கேள்விகள் வரைக்கும் இந்த அண்டர்லைன்ன்றதை கொஞ்சம் இந்த கீழே நாங்கள் மார்க் பண்றதை அடையாளப்படுத்தி வைப்போம். இப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட வசனங்கள்ல நீங்கள் அண்டர்லைன் யூஸ் பண்றீங்கன்னு சொன்னாலும், இப்போ உதாரணத்துக்கு டு அவர் ஒபிஷியல் பேஜ்ன்றதுல நீங்கள் அண்டர்லைன் யூஸ் பண்றீங்கன்னு வைங்க, இப்படி இருக்கு. இதை ட்ரை பண்ணி பார்க்கல உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து வருவேன். நான் சேவ் பண்ணல, சாரி. டு அவர் ஒபிஷியல் பேஜ் என்னதான் எழுத்துக்கள் எல்லாம் இடைவெளி விட்டு இந்த சொல்லுகள் இருந்தாலும் அண்டர்லைன் போடைக்குள்ள சேமா தான் நீங்க போடுங்க. ரூலர் ஒன்று வச்சு ஃபுல்லா ஒரு லைன் உண்டு அப்படியே மேக் பண்ணி விட்டீங்கன்னா சரி, இடைவெளி எல்லாம் நீங்க பார்க்க தேவையில்லை அண்டர்லைன். இது வந்து அண்டர்லைனுக்கான ஒரு கீவேர்டு. இப்போ அண்டர்லைன் போடுற இடங்கள்ல நீங்க மாறி இன்சர்ட் ஐஎன்எஸ் யூஸ் பண்ணலாம். இப்படி யூஸ் பண்ணா கூட சேம் அவுட்புட் தான் வரப்போம். இதை நீங்க பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு 4 டேக் ஆல்டர்னேட்டிவா தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ ஸ்ட்ரைக் த்ரூ அப்படி யூஸ் பண்றது பார்ப்போம். ஸ்ட்ரைக் த்ரூன்றது வந்து குறுக்கான ஒரு கோடு உண்டு. ஒஃபிஷியல்ன்றதுக்கு மட்டும் நான் ஸ்ட்ரைக் த்ரூ யூஸ் பண்ண போறேன். ஸோ இதில் நாங்கள் ஒஃபிஷியல் பேஜ் ஒஃபிஷியலை மட்டும் ஸ்ட்ரைக் த்ரூ யூஸ் பண்ணிப்போம். இந்த இன்சைடை நான் டிலீட் பண்ணி. ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த ஒஃபிஷியல்ன்ற மட்டும் ஸ்ட்ரைக் த்ரூவா வந்து ஏன் நாங்கள் காமனாக யூஸ் பண்ணுவோம்னா ஏதாவது ப்ரைசஸ்
ஏதாவது ரெடியூஸ் பண்ணியிருந்தோம்டா, ஏதாவது டிஸ்கவுண்ட் போடுற நேரங்கள்ல இந்த ப்ரைஸை பற்றி காட்டணுன்றதுக்காக மேபி ஸ்ட்ரைக் த்ரூ ஒரு விலையை காட்டி அது இல்லை இன்னொரு விலையாண்டு காட்டுறதுக்காக இதை நாங்கள் யூஸ் பண்ணலாம். காமனான சில டேர்ம்ஸ். அடுத்த விஷயம் பெற போறோம். இந்த ஸ்ட்ரைக் த்ரூன்ற மாதிரி சில நேரங்கள்ல அடுத்த லைன்லயே அவரை பிரேக் பண்ணி எழுத வேண்டியது. இதை நாங்க லைன் பிரேக்ன்னு சொல்லிக் கொடுப்போம். அதை எப்படி நாங்க மேக் பண்ணலாம்? ஸோ அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வருவோம். ஸோ இந்த இடத்துல நாங்கள் எல்லா டைப்ஸையுமே க்ளோஸ் பண்ணிக்கொள்றோம். ரெண்டுமே எங்களுக்கு தேவையில்லை, எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிக்கொள்றேன். தென் சேவ் பண்ணி ரன் பண்ணிக்கு எங்களுக்கு அவுட்புட் இப்படி வந்து இப்போ என்ன செய்ய போறோம்? இந்த பேராகிராஃப்ல வச்சு ஐசிடி ஃபவுண்டேஷன் அவ்வளவு இதை ரன் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் இப்படி ஒரு அவுட்புட் வந்துருக்கு. எல்லாம் ஒரே லைன்ல வருது. ஐசிடி ஃபவுண்டேஷன் வெல்கம் டு ஆஃபிஷியல் பேஜ். இப்போ எனக்கு என்ன நடந்திருக்கணும்னா ஐசிடி ஃபவுண்டேஷன் ஒரு லைன்ல வந்திருக்க வேணும், அடுத்த லைன்ல எங்களுக்கு ஆஃபிஷியல் பேஜ் வந்திருக்கும். இப்படியான சந்தர்ப்பம் வந்துட்டு. அப்ப அந்த ஐசிடி ஃபவுண்டேஷன்ன்றது நாங்கள் என்ன செய்யலாம்? ஒரு வழியா பேராகிராஃபை இங்க முடிச்சிட்டு அடுத்த பேராகிராஃபை தொடங்கி ரெண்டாவது பேராகிராஃபை போட்டா கூட எங்களுக்கு இப்படித்தான் அவுட்புட் வரும். என்ன விளக்கம்? எப்பவுமே ஒரு பேராகிராஃபை தொடங்கி அதை முடிச்சிட்டு அடுத்த பேராகிராஃப் தொடங்கிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எம்டி லைன் ஒன்று வரும். எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்கன்னு சொன்னால், ஒரு லைன் முதல்ல எம்டியா இருக்கும், அடுத்த லைன் எம்டியா இருக்கும். ஒரு பேராகிராஃபுக்கு வந்து எக்ஸ்ட்ரா லைன்ஸ் இருக்கு. அதுக்கு பிறகு ஒரு எம்டி லைன் ஒன்று வந்து பிறகு ஒரு எம்டி லைன் வரும். இது ரெண்டாவது பேராகிராஃப் வந்து இடைவெளி விட்டு தான் எப்பவுமே வரும். இடைவெளி விட்டு வரைக்கும் எங்களுக்கு எது ஈஸியா இருக்கும்னா அடுத்த லைனுக்கு மாறுறது ஈஸியா இருக்கு. இது பேராகிராஃப். இப்ப இந்த பேராகிராஃப் இல்லாம நான் ஒரே பேராகிராஃப்லயே என்ன செய்யறேன்? கீழே ரெண்டு தடவை இப்படி டைப் பண்றேன், அடுத்த லைன்ல வச்சு இப்படி டைப் பண்றேன். நீங்க என்னதான் இப்படி டைப் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு வசனமா தானே எடுக்குமா? நீங்க அடுத்த லைன்ல மேபி டைப் பண்ணிருக்கலாம், ஆனால் பேராகிராஃபா தான் இதை கன்சிடர் பண்ணும். ஒரே ஒரு பேராகிராஃப் தான் உங்கள்கிட்ட இருக்கு. ஒரு பேராகிராஃபுக்குள்ளேயே நாங்கள் அடுத்த லைனுக்கு ஒரு ஆளை கொண்டு போக வேணும். அப்படி என்ற சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் லைன் பிரேக் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த பிஆர் டெக் பிரேக் சொல்லுவோம், லைன் பிரேக் சொல்லுவோம். இதை யூஸ் பண்ணலாம். இந்த பிரேக் டெக் பாவிச்சோம்டா ஐசிடி ஃபவுண்டேஷன் அடுத்த லைன்ல தான் மிச்சத்தை டைப் பண்ணும். சில பேர் இதை டைப் பண்ணி என்ன செய்யணும்னா பிரேக் டெக் வந்து தொடங்கி முடிகிற டெக் இல்லை. வழமையா எல்லா டெக்ஸுமே வந்து ஒரு டெக் ஓப்பன் டெக்ன்னு சொன்னா அது க்ளோஸ் டெக்ன்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஆனா இந்த இடத்துல பிரேக் டெக் வந்து ஓப்பன் டெக் மட்டும்தான் இருக்குமே தவிர க்ளோஸ் டெக் இருக்காது. ஸோ ரெண்டுமே வந்து ஒரே டெக்காலே அடையாளப்படுத்தப்படும். சில பேர் இந்த பிரேக் டெக் யூஸ் பண்ணிக்க இப்படி முடிச்சு காட்டுங்க. இப்படி உதாரணத்துக்கு இந்த ஸ்லாஷ் போட்டு பிஆர் அப்படின்னு போட்டுருங்க. இதுவும் அதே தான் மீனிங். ஒரே ஒரு பிரேக் தான் வரும், ரெண்டு தரம் எல்லாம் பிரேக் போட வேண்டிய தேவை. சேம் அவுட்புட் தான் உங்களுக்கு வரும். லைன் பிரேக் இதை நாங்க சொல்றோம். லைன் பிரேக் டெக் யூஸ் பண்ணிக்கல அடுத்த லைன்ல உங்களோட அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதுல நாங்க பார்த்திருந்தோம் போல்ட், இட்டலிக், அண்டர்லைன், ஸ்ட்ரைக் த்ரூ, தென் லைன் பிரேக். ஸோ அடுத்ததான் நாங்க பார்க்க போறது இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்ல ஃபாண்ட் சொல்லி ஒரு டேக் கொண்டு இருக்கு. ஃபாண்ட்ன்றது அப்படின்னு சொன்னால் எழுத்துகளின் வடிவங்களை மாத்துறது, இதுக்கான ஒரு டேக் தான் இந்த ஃபாண்ட். ஸோ இதுக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம் இந்த இடத்துல சொன்னால், பேராகிராஃப் தொடங்குறதுக்கு மேல இந்த பேராகிராஃபுக்கு மேல வருவோம். இதுல வச்சு நான் ஃபாண்ட் ஃபாண்ட் டேக்கை வந்து யூஸ் பண்றேன். பேராகிராஃபுக்கு கீழே வந்து இந்த ஃபாண்ட் டேக்கை முடிக்கிறேன். இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா, நான் என்னெல்லாம் செய்யறேனோ அவ்வளவு இந்த பேராகிராஃபுக்கு வரும். ஃபாண்ட் அப்படி என்று சொன்னால் இதுக்கு பக்கத்துல நாங்கள் ஃபேஸ் என்ற ஒரு அட்ரிபியூட் ஆட் பண்ணலாம். ஃபாண்ட் ஃபேஸ். ஃபேஸ்ல நாங்கள் என்ன செய்யலாம்னா எங்களுக்கு தேவையான ஃபாண்டின் வடிவமைப்பு பேர்களை பாவிக்கலாம். ஏரியல் என்று சொல்லி ஒரு ஃபாண்ட் ஒன்று இருக்கு. இது இந்த வடிவமைப்பு மாறும் பாருங்க. செவன் ஏரியல். சில நேரங்களில் டைம்ஸ் நியூ ரோமன் நிறைய ஃபாண்ட் இருக்கு. டைம்ஸ் நியூ ரோமன் അതിന്റെ அமைப்பு மாறி உங்களுக்கு ஃபாண்ட் അതിന്റെ நேம்ஸ் எல்லாம் அடிக்க தேவையில்லை. நீங்க எடுக்க போறீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ட் என்ற சாஃப்ட்வேர் ஆன் பண்ணீங்கன்னு சொன்னா அதுல நிறைய டைப்பான ஃபாண்ட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. அதுல என்ன ஃபாண்ட் தேவையோ நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றலாம். ஸோ இதுல வேர்ட் என்ற சாஃப்ட்வேர் ஆன் பண்ணி பார்க்குறேன். மைக்ரோசாஃப்ட் வேர்ட். மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஆன் பண்ணிக்கலாம். எங்களுக்கு அதுல இருக்க போற ஃபாண்ட்ஸின் நேமை காப்பி பண்ணி வந்து இங்க போட்டோம்னு சொன்னா எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் அதுல இருக்க போற ஃபாண்ட் வந்து நாங்கள் இங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதுல எங்களுக்கு தேவையான நிறைய ஃபாண்ட் அவைலபிளா இருக்கு. உதாரணத்துக்கு நான் இதுல இருந்து ஒரு சாம்பிள் ஃபாண்ட் ஒன்று எடுக்கிறேன்.
நிறைய டைப்பான ஃபோன்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த ஃபோன் இதை காப்பி பண்ணி வந்துட்டு நாங்கள் இந்த நேமை இங்க போடுவோம். அந்த நேம் எங்களுக்கு தெரியும் எக்ஸாம்ஸ்ல. இதை நாங்கள் ரன் பண்ணிக்கல எங்களுக்கு இந்த ஃபோன்ல வந்து ஃபேஸ் அப்படின்ற அட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணோம், ஃபோன் ஃபேஸ். இதுக்கு பிறகு பக்கத்துல நாங்க வேணும்னா சைஸ் என்றையும் யூஸ் பண்ணோம். இதுல சைஸ்ல போயிட்டு இந்த சைஸை நீங்க கூட்ட போறீங்க, ஒரு 20 பிக்சல்ல கொடுக்க போறீங்கன்னு வைங்க, 20. இந்த சைஸ் எல்லாமே பிக்சல்ல தான் கொடுப்போம் பழமையா. பிஎக்ஸ் கொடுக்கணும். பிஎக்ஸ் கொடுக்காட்டிலும் அது ஆட்டோமேட்டிக்கா எடுக்கும், பிரச்சனை இல்லை. பாருங்க சைஸை கொடுத்தோன்னே இப்ப கூடிட்டு 20 பிக்சல் இல்லாமல் நான் ஒரு 10 பிக்சல் கொடுப்பேன். பாருங்க சைஸ் ஆட்டோமேட்டிக்கா குறையும். நான் 10 பிக்சல்னு சொல்லி சேவ் பண்ணிட்டு இந்த சைஸை நான் குறைக்கும். உங்களுக்கு தேவையான பிக்சல் அளவு இல்ல பிக்சல் வேர்ட் கொடுக்காமலே நீங்க என்ன செய்யலாம்னா யூஸ் பண்ணுங்க. 5 இந்த சைஸ் வந்து கொஞ்சம் கூடும். இப்படி ஃபாண்ட் என்ற டேக் வந்து நாங்க யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி. இது ஜென்ரலா எங்களுக்கு தெரிய வேண்டிய சில விஷயம். ஸோ இதுல நாங்கள் கலர் அப்படின்னு சொல்லி ஒரு டேக் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். கலர் ரெண்டு கொடுத்துட்டு நான் இதை என்ன செய்யறேன், ரெட் ரெண்டு கொடுத்து ரன் பண்ணி பார்க்குறேன். ரெட் கலர் வந்திருக்கு. ஃபாண்ட் என்ற டேக்கை யூஸ் பண்ணிட்டு இதுக்குள்ள நிறைய அட்ரிபியூட் யூஸ் பண்ணலாம். ஒன்று ஃபேஸ் யூஸ் பண்ணலாம், அதுக்கு பக்கத்துல இடைவெளி விட்ட மாட்டா சைஸ்ன்றதை யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் கலர் யூஸ் பண்ணலாம். கலர்ல ரெட் கொடுத்தோன்னா ரெட் ரெண்டு வந்துருக்கு, ரெட் கலர்ல வந்து. இப்படி ஃபாண்ட் டேக் வந்து எங்களுக்கு தேவையான மாதிரி நாங்க ட்ரை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இதே ஃபாண்ட் இந்த அமைப்புகளை நீங்களே அண்டர்லைன் பாவிக்க போறீங்களேக்கு ஓகே ஜூ யூஸ் பண்ணலாம். இப்ப ஹொரிசோண்டல் லைன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு, அதை நாங்க ஹெச்ஆர்ன்னு சொல்லுவோம். இப்ப சென்டர் டெக் லாஸ்ட் கிளாஸ் நாங்க பார்த்திருந்தோம். ஸோ என்ன செய்யறோம்னு இந்த பேராகிராஃப் இருக்குதான், பேராகிராஃப் நான் என்ன செய்யறேன், அலைன் என்ற கீவேர்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். அலைன்ல வந்துட்டு சென்டர் அப்படின்னு சொல்லி நான் இதை யூஸ் பண்ணுவேன். இந்த சென்டர் டெக் யூஸ் பண்ண மட்டும் சொன்னால் எங்களுக்கு இந்த பேராகிராஃப்ன்றது இதுல நான் பேராகிராஃபின் அலைன்மெண்ட் வந்து சென்டரா இருக்கு. ஸோ இதை சேவ் பண்றேன். சென்டர் டெக்ல வந்து சென்டரா வந்து இப்ப இந்த ஐசிடி ஃபவுண்டேஷன் வெல்கம் டு ஆஃபிஷியல் பேஜ்ன்றது கீழே ஒரு கோடு வேற வேணும், ஒரு லைன், ஒரு எம்டி, ஒரு கீழே கிடையான கோடு ஒன்று வரும். இதை நாங்கள் ஹெச்ஆர் அப்படின்னு டேக்கார டிஃபைன் பண்ண. ஹெச்ஆர் ஹெச்ஆர் யூஸ் பண்ண வேண்டியவங்களுக்கு என்ன வரும், ஹொரிசோண்டல் ரூல்னு சொல்லுவோம். ஒரு கிடையான கோடு ஒன்று வந்து கிடை கோடு ஒன்றை கிரியேட் பண்றதுக்காக தான் ஹெச்ஆர் என்ற டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்லேயே எங்களுக்கு இதில் நிறைய விஷயம் பார்த்துருக்கோம். நாங்கள் போல்ட், இட்டலிக், அண்டர்லைன், ஹெச்ஆர் வந்து தொடங்கி முடிக்க வேண்டிய தேவையில்லை. பிகாஸ் நீங்கள் ஜஸ்ட் இதில் ஸ்டார்ட் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதில் கோடுகள். உங்களுக்கு மேலேயும் ஒரு கோடு வேணும்னா இங்கே நீங்கள் ஆட் பண்ணலாம். ஹெச்ஆர் ஹொரிசோண்டல் ரூல்னு சொல்லிக்கலாம், கிடையான கோடு. நீங்கள் எவ்வளவுதான் இந்த விண்டோவை பெருசாக்கினாலும் உங்களுக்கு கிடையான கோடு அப்படி இருக்கு. இது முதலான விஷயம். அடுத்து இன்னொன்று நாங்க பார்க்க போறோம். இப்ப இதுல நான் ஃபுல்லாவே ரிமூவ் பண்ணிட்டு பேராகிராஃப் டைப் வந்து ஒன் பண்றோம். இந்த பேராகிராஃப்ல என்ன செய்யணும்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் வர்க்கம் பிளஸ் 4xy பிளஸ் 20. இது மேட்ஸில் நாங்கள் எழுதுற ஒரு ஈக்குவேஷன். எக்ஸ் வர்க்கம்ன்றது ரெண்டு, இது மேல போயிருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து எக்ஸ் ஸ்கொயர்ன்றது எக்ஸ் வர்க்கம் வந்திருக்கோம். அல்ல நாங்கள் இந்த ஜென்ரலா பாக்கிக்கிற இதுல கியூப் வர்றதும் அதே தான், கெனம்ன்றதும் இதை நாங்க யூஸ் பண்ணி கொண்டு வரலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்றதுக்கு என்ன செய்ய போறோம்னா இந்த ஸ்கொயர்டை வந்து மேலே கொண்டு போறதுக்கான ஐடியா என்னன்னு சொல்லி அதுக்கு பேர் போறோம். ஸோ இதுல நாங்கள் ஸ்கொயர்டுக்கு கொண்டு போறோம்னு சொன்னால் முதலாவது விஷயம் என்ன செய்யணும்னா இதுல ஸ்டார்டிங் எண்டிங் டேக் வந்து பார்த்துட்டு வருவோம். ஸ்டார்ட் எண்டிங் டேக் போடைக்குள்ள சூப்பர் ஸ்கிரிப்ட் என்ற கீவேர்ட் வந்து இன்ட்ரடியூஸ் ஆக போகுது. சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்றது என்னதுக்காக யூஸ் பண்ணிக்கொள்வோம்னு சொன்னால் ஒரு அடையாளத்தை நாங்கள் மேல கொண்டு போக போறோம். இந்த ரெண்டுன்றதுக்கு முதல் நாங்கள் எஸ்யூபி அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். சூப்பர் ஸ்கிரிப்ட்னு சொல்றது அந்த அடுக்கா எழுதுறதுக்காக தான் இருக்கு. ஸோ அடுத்தது இந்த எஸ்யூபின்றதை முடிப்போம். இந்த ஈக்குவேஷன்ல ஜஸ்ட் நாங்க யூஸ் பண்ணியிருக்கிறது எஸ்யூபி என்றதை இங்க தொடங்கி இருக்கிறோம், ரெண்டுன்றதுக்கு பிறகு எஸ்யூபியை முடிச்சிருக்கு. இதை நாங்க ரன் பண்ணி பார்க்கல உங்களுக்கு அந்த ஈக்குவேஷன் சரியான வடிவமைப்பில் வர்றதை பார்க்கலாம். இந்த எஸ்யூபி இல்லாமல் நீங்க டைப் பண்றீங்க. இப்போ உதாரணத்துக்கு நான்
அடுத்த பேராகிராஃப் எடுப்போம். இந்த பேராகிராஃபை காப்பி பண்ணிட்டு அடுத்த லைன்ல கொண்டு வந்து எஸ்யூபி இல்லாமல் நான் டைப் சூப்பர் ஸ்கிரிப்ட் இல்லாமல் டைப் பண்ணி பார்ப்பேன். இதுல பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்திருக்கு. எஸ்யூபி போடைக்க எங்களுக்கு சரியான வடிவம் வந்து கிடைக்குது. இதோ இப்ப இந்த பேராகிராஃபை அடுத்த பேராகிராஃப் நான் என்ன செய்யறேன், இதை ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு நாங்க வளமையா சில விஷயங்கள் வந்து சப்ஸ்கிரிப்டாகவும் செய்யும். சப்ஸ்கிரிப்டா கீழே அடையாளப்படுத்துற மாதிரி இருக்கு. கீழே அடையாளப்படுத்துறேன்னு சொன்னால் H2O என்று சொல்லி இருக்கு. இந்த H2Oன்றதை தான் நாங்க பார்த்துட்டு வரப்போம். H2Oன்றது வந்து வளமையா போட்டருக்கு நாங்க சொல்லிக்கொள்வோம். இந்த ரெண்டு வந்து கீழே இருந்திருக்கும். கீழே வரணும்னு சொன்னால் இது சூப்பர் ஸ்கிரிப்ட் மாதிரி. இதை நாங்க என்ன செய்யலாம்னா சப்ஸ்கிரிப்ட் SUB ஒரே ஒரு இங்கிலீஷ் தான் வித்தியாசம். SUB என்று எழுதும். இந்த ரெண்டுன்றது முடிஞ்ச அப்புறம் இந்த சப்ஸ்கிரிப்டை நீங்க முடிக்கும். SUB அவ்வளவுதான் விஷயம். இதை நாங்க ரன் பண்ணி பார்க்கல உங்களுக்கு அவுட்புட் சரியா இந்த ரெண்டு வந்து கீழே வந்துரு. இல்லையென்று சொன்னா பக்கத்திலேயே வந்து இதையும் நாங்க டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் என்ற கேட்டகரிக்கு தான் எடுத்துக்கொண்டு வருவோம். ஜென்ரலா எங்களுக்கு தெரிய வேண்டிய சில ஃபார்மேட்டிங்ஸ். ஸோ நாங்கள் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் அப்படின்றதுல நிறைய விஷயம் பார்த்துருந்தோம். போல்டு, இட்டலிக், அண்டர்லைன், அதை விட சப்ஸ்கிரிப்ட், சூப்பர்ஸ்கிரிப்ட், ஃபாண்ட் என்ற டேக் நாங்கள் பார்த்துருந்தோம். அதுல ஃபேஸ், சைஸ், கலர் எல்லா விஷயமும் நாங்கள் சேஞ்ச் பண்ணலாம்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த செஷன்ல நாங்கள் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் என்ற விஷயத்தை பற்றி பார்த்துருந்தோம். அடிஷனலி ஹொரிசோண்டல் ரூல் பார்த்துருந்தோம். ஸோ அடுத்த ஒரு செஷன்ல நாங்கள் அடுத்தடுத்த விஷயங்கள் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் மாதிரி அடுத்தடுத்த டெக்ஸ்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வருவோம். தேங்க்யூ.